ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாக மாத செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய அமாவாசை பத்மயோகம் உண்டாகிறது. மிக மிக விசேஷமானது. கோட்டி சந்திர கிரகணத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனானது இந்த மாக ஸ்நானம், தானம், மாக புராண சிரவணத்தால் கிடைக்கிறது. நாம மாக புராணம் சில பதிவுகளாக பார்த்து வருகிறோம். ஸ்நானம் செய்யாதோரும் மனதாலேயே இந்த புண்ணிய தீர்த்தங்களை நினைத்து மாக புராணத்தை கேட்பது மிக விசேஷமானது. இது வேதத்திற்கு சமமானது. இதுவே அமிர்தம். இதை பருகுவோருக்கு மறுபிறவியே கிடையாதாம். பருகுதல்னா செவிமடுத்தல், கேட்டல். இதை இந்த மாக மாதத்துல கை கால் சுத்தம் செய்து ஒரு முறை கேட்டாலே நாம் இதுவரை அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் உடன் அழியும் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரவருக்கு என்னென்ன மனோ விருப்பமோ அதை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த மாக புராண சிரவணம். இன்றுடன் மாக மாதம் முடிவடைகிறது. அதனால் நாம் விடுபட்ட சில சரித்திரத்தை இன்று கேட்டு பலன் பெறுவோம். கிருத்சமதர்னு ஒரு முனிவர், அவர் கங்கையில மாக ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஜர்னு முனிவர் இந்த மாக மாத பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கிருத்சமதரும் சொல்றார், துங்கபத்ரா தீரத்துல மித்ரவிந்தன் ஒரு முனிவர் இருந்தார். அவரோட மனைவி தேவஸ்திரியோ அப்படின்னு நினைக்கிற கூடிய அளவுக்கு ரொம்ப அதிரூப சுந்தரியா இருந்தா. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இல்லறத்தை நடத்தின்னு வந்தா. அப்போ தேவேந்திரன் அரக்கர்கள் மேலாம் படையெடுத்துட்டு அந்த பக்கம் வரான். அவனுக்கு கர்ம தோஷம்னே சொல்லலாம். அந்த தோஷத்தால இந்த ரிஷி பத்னி மேல அவனுக்கு மோகம் கொள்றான். அசுரர்களை எல்லாம் ஒழித்து வெற்றியோட இந்த தேவ சேனை ஸ்வர்கலோகத்தை பார்க்க கிளம்பி போறது. இந்திரன் சேனைகளை எல்லாம் அனுப்பிட்டு இந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு மோகத்தால முனி பத்னிய பார்க்க வரான். வேதம் கற்பிக்கிறதுக்காக ஆசிரமத்தை விட்டு அந்த மித்ரவிந்தன்ற முனிவர் வெளியே போயிருந்து அப்பதான் உள்ள வர. இந்திரனை பார்த்த உடனே இந்திரன் வெளியே கிளம்பி போயிடுறான். முனிவரோ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, தகாத காரியம் யார் செஞ்சாலும் அவர்களால பதில் செய்ய முடியாது இல்லையா, கூனி குறிக்கணும் தானே. அவனும் வெக்கப்பட்டுன்னு தலையை குஞ்சுட்டு நான் தான் இந்திரன் அப்படின்னு சொல்லி தழுத்த குரல்ல சொல்லிட்டு போயிடுறான். அவருக்கு ஞான கண்ணால இப்படி பாக்குறார். எல்லாமே தெரிஞ்சு போயிடுறது. இந்திரா, நீயே இப்படி செய்வது அடாத காரியம். சாதுக்கள் முகத்துல எல்லாம் நான் எப்படி விழிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த க்ஷணமே நீ கழுதை முகத்தை பெறுவான்னு இந்திரனை சபிச்சுட்டோ தவர் தன்னுடைய ஆசிரமத்தை விட்டு கங்கா தீரத்துக்கு போய் யோகாக்னினால உயிரை விட்டுடுறார். இந்திரன் படு கேவலமான முகத்தோட பயங்கரமான கத்தலோட ஸ்வர்க்கத்துக்கு போக மனம் இல்ல. அதனால பத்மாத்ரி குகையில போய் பதுங்கி கொஞ்ச நாள் வசிச்சுட்டு இருக்கான். வெகு நாட்கள் இந்திரன் ஸ்வர்கலோகம் பக்கமே வரல. அதனால அசுரர்கள்லாம் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு தேவர்கள் மேல படையெடுத்து கடும் போர் புரியுறான். தேவர்கள்லாம் தங்களுடைய தலைவன் தேவேந்திரனை பதலம் தேடுறா, கிடைக்கல. அகப்படாதனால தாங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த ராட்சசர்களோட போரிடுறா. அசுர சேனை ஓங்கிறது, தேவசேனைகள் அடிபட்டு தோல்வியுற்றது. சொர்க்கத்தை காக்க சில வீரர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு மற்ற தேவர்கள்லாம் இந்த மனுஷ லோகத்துக்கு வந்துடுறா. அப்போ வரப்போது ஒரு நதியில நிறைய முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து மாக ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு, நீங்களாம் இங்க கூட்டமா ஏதோ ஸ்நானம் செய்யற, அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவர்கள்லாம் இந்த மாக ஸ்நானத்தோட மகிமையை வர்ணனம் பண்றா. தேவர்களே, மாக ஸ்நானம், தானம், ஜபம், புராண சிரவணம் இதையெல்லாம் பக்தியுடன் செய்கின்றவர்கள் தன்யராவர். இதையெல்லாம் செய்து கோதானம், திலதானம், பாயச தானம், கம்பள தானம், வஸ்திரம் இதையெல்லாம் செய்பவர் பல்லாண்டு வைகுண்டத்துல வசிப்பார்கள். கோதானம் செய்பவர் கைலாசம் செல்வர். திலதானம் ஸ்வர்க்க சுகத்தை தரவல்லது. அப்பூப்பம் முதலிய பக்ஷியங்கள் சூரிய லோகத்தை தரும். அன்னதானம் செய்வோர் ஸ்வர்க்கம் செல்வர். பாயச தானம் செய்பவர் துருவஸ்தானம் செல்வர். கம்பள தானம் அக்னி லோகத்தை தரவல்லது. வஸ்திரதானம் செய்பவர் பிரம்ம லோகத்துக்கு செல்வார்கள். இப்படி அவ இந்த தான மகிமைகள்லாம் சொல்லிட்டு 30 நாளும் இப்படி பக்தியுடன் யார் ஒருவர் ஸ்நானம் தானம் செய்பவர்கள் மேலே சொன்ன லோகங்கள் எல்லாம் சென்று பேரானந்தம் பெறுவார்கள். இந்த மாக ஸ்நானம் செய்யாதோர் நீச்சனாக பிறப்பார்கள். இந்த மகிமை அருந்தால் கூட அவர்களுக்கு நற்கதி உண்டு. இப்படி மகரிஷிகள் எல்லாம் சொல்றத கேட்ட தேவர்கள் எல்லோருமே விதிப்படி பக்தியோட இந்த ஸ்நானம் செய்தார்கள். முடிவுல அவர்களுக்கு சங்கு சக்கர கதாபாணியா, பீதாம்பரதாரியா, கருத்த மேகம் போன்ற திருமேனியுடையவனாக மகாவிஷ்ணு தரிசனம் கொடுக்கிறார். தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவ பலவித ஸ்துதிகளால போற்றுகிறார்கள். பிரபோ, ரொம்ப நாளா தேவேந்திரன் எங்களை விட்டு மறைஞ்சு போயிட்டார். அதை தெரிஞ்சுண்ட அசுரர்கள் எல்லாம் எங்களை ரொம்ப ஹிம்சை பண்றா. எங்களுக்கு தேவேந்திரனை திரும்ப கொடுங்கோ, இல்லைன்னா புது இந்திரனையானும் படைச்சு ரட்சணம் பண்ணுங்கோன்னு சொல்லி கேட்கிறா. தேவர்கள்ட்ட பகவானும் இந்திரன் செயலை எல்லாம் சொல்லிட்டு இந்த சாபம் தீர்றதுக்கு ஒரே வழி மாக ஸ்நானம் தான். துங்கபத்ரா நதியில மாக ஸ்நானம் செய்து சக்கரனுக்கு அதான இந்திரனுக்கு ஸ்நானம் செய்து வைத்தால் சாபம் அகலும், முன்போல் முகமும் பெற்று தேவ ராஜ்யத்தை ஆழ்வான்னு பகவான் சொல்றார். பகவானுடைய வார்த்தையில நம்பிக்கை இருந்தாலும் தேவர்கள் திரும்பவும் இந்த மாக மாதத்தோட மகிமைய
பகவானுடைய திருவாக்குல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறா. அதனால பகவானே, இந்திரன் இந்த மாதிரி உள்ள நிலையில எப்படி விதி வழுவாம மாக ஸ்நானம் செய்ய முடியும்? அவனுக்கோ கழுதை முகமா இருக்கு, அவரால் எப்படி இதை செய்ய முடியும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு பகவான் சொல்றார், நீங்கள்லாம் கூட அவனுக்காக ஸ்நானம் செய்தாலும் அந்த புண்ணியத்தினாலையும் சாபம் மகளும், அதானும் ஒருவருக்காக மற்றவரும் செய்யலாம் அப்படின்றத இது குறிப்பிடுறது தெரிய வருது. இன்னொன்னு சொல்றேன், குரங்கு முகத்தோட இருந்த விஸ்வாமித்திரரை நாரதர் தான் இந்த மாக ஸ்நானம் செய்வித்து பழைய முகமுள்ளவராக செய்தார். அத சொல்றேன் கேளுங்கன்னு பகவான் சொல்றார். ஒரு சமயம் விஸ்வாமித்திர முனிவர் பூமிய பிரதட்சணம் செஞ்சுட்டு கங்கா தீரத்துக்கு வந்தார். அங்க ஒரு கந்தர்வ ஸ்திரீ தனியா மகாரண்யத்துல இருக்கா. கர்ம தோஷத்தினால அவருக்குள்ள மனமாற்றம், அவளுடைய ரூபத்துல மயங்குறார். அவளுடைய கதை என்னன்னா, அவளுடைய பத்தியானவர் சொல்றா, எல்லாரும் மாக ஸ்நானம் செய்யறதுக்கா அந்த கந்தர்வர்கள் எல்லாம் போறா, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அதானும் கந்தர்வர்கள் ஆகாசத்துல இருந்து இந்த மாக மாசத்துல மாக ஸ்நானம் கங்கா ஸ்நானம் செய்யறதுக்காக தேவதைகள்லாம் பூலோகத்துக்கு வந்தா. அந்த பூலோகத்துல பண்ண புண்ணியத்தினாலதான் அவர்கள் தேவதைகளா அனுபவிச்சுட்டு இருக்கா. புண்ணியம் குறையிற போது அந்த புண்ணியத்தை தக்க வச்சுக்கிறதுன்றதுக்காக அவ கர்ம பூமியான இந்த பாரத தேசத்துக்கு வந்துதான் தபசும் புண்ணியத்தையும் செய்து திரும்பவும் அவளுடைய லோகத்துக்கு போகணும். அப்படிதான் அவளும் அதெல்லாம் செஞ்சுட்டு தேவலோகத்துக்கு போறா. அப்படி எல்லாரும் போற போதுதான் இந்த கந்தர்வன் தன் மனைவியையும் இந்த மாக ஸ்நானம் செய்ய கூப்பிடுறான். அவளுக்கான இந்த ஸ்நானத்துல எல்லாம் இஷ்டம் இல்ல, எனக்கெல்லாம் வேணாம், நான் வரமாட்டேன், யாரெல்லாம் வேணுமோ அவள்லாம் போய் செய்யட்டோம்னு சொல்லி சொல்றா. ஆனா அவளை நிர்பந்தம் செய்து அவளுடைய பத்தியான அந்த கந்தர்வன் அழிச்சுட்டு வரா. ஆனா அவ என்ன பண்றா, கூட்டத்துல எல்லாம் போய் ஒளிஞ்சுண்டு ஸ்நானம் செய்யாம அந்த வனத்துல போய் புகுந்துக்கிறா. கந்தர்வர்கள் எல்லாரும் மாக ஸ்நானம் செஞ்சுட்டு அவளுடைய கந்தர்வ லோகத்துக்கு திரும்பிடுறா. இவ திரும்பவும் அந்த ஸ்நானம் செஞ்ச கோஷ்டியோட போய் சேரணும்னு நினைக்கிறா. ஆனா வழி தெரியல. அவளால திரும்பவும் ஆகாய மார்க்கமா போகக்கூடிய சக்தியையும் அவ இழந்துடுறா. அதனால அந்த கோரமான அந்த கங்காதர வனத்திலேயே அவ தங்கிடுறா. அந்த நேரத்துலதான் இந்த விஸ்வாமித்திரர் அவளை பார்த்து மதிமயங்கிறார். கந்தர்வன் அவளை தேடிட்டு இப்ப பூலோகத்துக்கு வரான். இந்த காட்டுல மனைவியையும் இந்த விஸ்வாமித்திரையும் பார்த்தோன்னு கோபம் வருது. முனிவரே, நீங்க குரங்கு முகம் உள்ளவராகவும் மனைவியை கல்லாகும்படியும் சபிச்சுட்டு போயிடுறான். அவருக்கு பழசெல்லாமும் மறந்து போயிடுறது. கானகத்துல அவர் குரங்கு முகத்தோடய சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப எதேச்சியா நாரதர் அந்த பக்கம் வரார். இவர் பார்த்தா விஸ்வாமித்திரர் ஆட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தெரிய வருது. அந்த மாதம் தெய்வ செயல்னால மாக மாதமா இருக்கு. அதனால விஸ்வாமித்திர முனி அழைச்சின்னு போய் நாரதர் மரப்படி பக்கத்துல இருந்த தடாகத்துல மாக ஸ்நானம் செய்து வைக்கிறார். மாக ஸ்நானம் செய்த அடுத்த க்ஷணத்திலேயே விஸ்வாமித்திரர் முன்பு போல பழைய முகம் கிடைச்சுடுறது. ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள சிலை ஒரு கல்லுல போய் உட்கார்ந்து ஜபம் பண்றா. அந்த ஜபம் பண்ணி அந்த தீர்த்தம் தெளிக்கிறது. அந்த கல் தான் அந்த கல்லாகணும்னு கந்தர்வ ஸ்திரீய சொல்லியிருக்கா இல்லையா, கந்தர்வ ஸ்திரீ தான் அந்த கல். அந்த கல்லும் ஒண்ணு அந்த பழைய கந்தர்வ ஸ்திரீயோட ரூபம் கிடைச்சுடுறது. அவளுடைய பாவம் எல்லாம் நீங்கிறது. அவளும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போறா. வெறும் ஒரு மாக ஸ்நானமே எவ்வளவு பாவங்களை அழிக்க வல்லதுன்றது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பகவானும் தேவர்கள்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். நீங்க தேவேந்திரனுக்கு இந்த மாக ஸ்நானம் செய்வீங்கோ, அவனுக்கு பழைய முகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார். மேலும் மாக மகிமையையும் அவர்களுக்கு சொல்றார். பிரயாகை, கங்கா, காவேரி, தாமிரபரணி, கோகர்ணம், பிரபாசம் முதலான 24 கோடி புண்ணிய தீர்த்தங்கள்ல 10 ஆண்டுகள் ஸ்நானம் செய்தவருக்கு எவ்வளவெல்லாம் புண்ணியம் வருமோ அவ்வளவு புண்ணியம் ஒரே மாசம் இந்த மாக ஸ்நானம் கொடுக்கும். இந்த மாக மாசத்துல தீர்த்தக்கரையில என்ன சால கிராம பூஜை செய்தால் அவர்கள் எனது லோகத்தை அடைந்து மறுபடி பிறக்க மாட்டார் அப்படின்னு பகவான் சொல்றார். மாக ஸ்நானம் செய்யாதவர் யமவாதனையை அனுபவிப்பர். பெண்களுக்கு இந்த மாக ஸ்நானமானது வரப்பிரசாதம், விதவையின் பாவம் கூட அகலும். துளசி மாலை தரித்து துளசி தளத்தால் யார் ஒருவர் சால கிராம பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் இல்லை. இப்படி எல்லாம் பகவான் மகிமையை சொல்லி நீங்களாம் பத்மாத்திரி குகைக்கு போய் அந்த இந்திரனை அழைத்து துங்கபத்ரா நதியில மாக ஸ்நானம் செய்வீங்க, அவன் முன் போல திவ்ய முகத்தோட வருவான்னு சொல்லி பகவான் விஷ்ணு மறைஞ்சிடுறார். தேவர்கள்லாம் பகவான நமஸ்கரிச்சுட்டு திரும்புறா. அப்போ அங்க ஒரு இடி மாதிரி ஒரு பயங்கரமான சப்தம் கேட்கறது. என்னடா சப்தம்னு அவெல்லாம் போய் தேடி பாக்குறா. அங்க ஒரு மலை மாதிரி ஒரு பெரிய ஒரு கோரமான முகத்தோட ஒரு ஓனான் ஒண்ணு அங்க ஒரு பள்ளம், பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல இருக்கு. அது பெரிய அசுரனோ அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் ஒரு பயம், அச்சம். இருந்தாலும் ஒரு பெரிய பலமான கொடியை எடுத்து அதெல்லாம் கட்டி இதை மேல இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. அது அசையவே இல்லை. ஓ, இது ஏதோ பாவ ஜென்மா போல் இருக்கு. சரி, பகவான் இப்பதானே சொன்னாரு எந்த பாவமா இருந்தாலும் இந்த மாக ஸ்நானத்தினால அழிந்து விடும், அகன்று விடும்னு சொன்னார் இல்லையா அச்சுதன். இப்போ அதனால இந்த மாக ஸ்நானத்தை இத ஓனானுக்கு செய்வித்து இதோட பாவம் போகிறதான்னு சொல்லி பரீட்சிப்போம்னு இவெல்லாம் நினைக்கிறா. தற்செயலாக இதுதானே மாக மாசமும். அதனால அன்னைக்கு விதிப்படி மாக ஸ்நானம் அவர்கள்லாம் செஞ்சுட்டு அந்த ஜலத்தை வச்சு ஓனான் மேல தெளித்து ஸ்நானம்
செய்யறா. உடனே அது அந்த கோரமான அந்த ஓணான் உடலை விட்டு திவ்ய ஸ்திரீயாக தோன்றுகிறது அந்த இடத்துல. அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். இதெல்லாம் கிருத்சமதர் சொல்லிட்டு இருக்கு. தேவர்களை பார்த்து அந்த பெண் சொல்றா, நான் காஷ்மீர தேசத்துல சுஷீலர்ன்ற ஒரு வேத பிராமணரோட பெண் எனக்கு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. நான் கல்யாணம் பண்ண 4வது நாளே என்னுடைய கணவன் இறந்து போயிட்டார். அந்த கொடுக்காம என்னுடைய சொந்தக்காரர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட விட்டுட்டு என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் கானகத்துக்கு போயிட்டா. சொந்தக்காரெல்லாம் இருந்துமே நான் பிச்சை எடுத்து சாப்பிடும்படியான அவல நிலைதான் எனக்கு ஏற்பட்டது. பழைய சாப்பாடு தான் கிடைத்தது. எனக்கு வயிற்று வளர்க்கறதே பெரிய பாடா இருந்தது. அதனால எனக்கு இந்த கதையை கேட்கறது, ஸ்நானம், தானம், பூஜை, இந்த ஏகாதசி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒண்ணுமே நான் செய்யவும் இல்லை. அது எதுவுமே எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாரானும் ஏதானும் சொன்னா கூட எனக்கு அது பிடிக்காது. அவர்கள்லாம் நான் திட்டுவேன். இதெல்லாம் எதுக்கு செய்யணும், இதை செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துவேன். அதோட இல்லாம பிக்ஷை எடுத்து எடுத்து நிறைய பொருளை சேர்த்தேன். கணவனை இழந்த பெண்கள் செய்யக்கூடாத பல காரியங்களையும் நான் செஞ்சேன். செய்ய வேண்டிய கர்மம் ஒண்ணு கூட செய்யல. என்னுடைய உடலை வளர்த்து அலங்காரம் பண்ணிட்டு புருஷ போகத்துல எனக்கு ஆசை உண்டானது. சத் சங்கமோ சத்கதையோ எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அதை யாரெல்லாம் செய்பவர்களை பார்த்தாலும் அவர்களையெல்லாம் நான் நிந்தனை பண்ணுவேன், தூஷணம் பண்ணுவேன். இப்படி மேல மேல நிறைய பாவங்களை பண்ணி என்னோட ஆயுசு முடிஞ்சு போச்சு. யமலோகம் தான் கிடைச்சது. அங்க உக்ரமான பலவிதமான நரக யாதனைகள்லாம் அனுபவிச்சேன். புலியா, குரங்கா 100 பிறவி, விதவையான பிறவி, அப்புறம் நாயா, பேயா, காக்கையாக, புழுவாக, ஓநாயாக, பன்றியாக, பூனையாகவும் எலியாக பல பிறவிகள் பெற்றேன். இந்த சமயத்துல இப்போதான் இந்த ஓணானுடைய உருவத்துல உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. பால விதவியா ஒரு பிறவியில இருந்த போது அந்த பக்கத்துல ஒரு வயசான பிராமணர் களைப்போட நடந்து வந்தார். அவருக்கு நான் என்ன பண்ணேன், அதுவும் புதுசான சாப்பாடு போடல, ரொம்ப பழசாகி ஒரு 5 நாள் புளிச்சு போய் ஒரு சாப்பாடு இருந்தது இல்லையா. ஒருவேளை அது அந்த காலத்துல நல்லா இருக்குமோ தெரியல. புளிச்சு போய் ஒரு சாப்பாடு இருந்தது இல்லையா, அதை நான் அவருக்கு கொடுத்தேன். அதுவே புண்ணிய பலனா இருந்திருக்கா. அந்த புண்ணிய பலன் தான் இப்ப உங்களை எனக்கு தரிசனம் பண்ணறதுக்குடைய பாக்கியத்தை கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த பாப்ப சரீர மோச்சனமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள் எல்லாம் வணங்கி அவ வைகுண்டத்துக்கு போறா. வெறும் ஒரு பழைய சாதத்தை கொடுத்ததுக்கே ஜென்மங்கள் கழித்து அவர் புண்ணிய பலனை அவ அனுபவிச்சிருக்கான்னா, நல்ல உணவை தானம் அளித்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு எல்லாம் பெருமையை சொல்லவும் வேண்டுமா என்ன. இவ அந்த தேவர்கள்லாம் இந்த மாக ஸ்நான மகிமையை உணர்ந்து கொண்டார்கள். தேவேந்திரனை தேடி கண்டுபிடிச்சு இந்த மாக மாசம் 30 நாளும் ஸ்நானம் செய்வித்தார்கள். அதனால அவருடைய முகம் முன் போல கிடைத்து எல்லாருமே ஸ்வர்க்கத்துக்கு போனா. இந்த மாக புராணமே பேய் பிறவியை அகற்றிய, அதான் மாக புராணம் கேட்டதுனாலேயே ஒருவருடைய பேய் பிறவி அகன்றது, அதையும் தெரிந்து கொள்ளலாம். பம்பா தீரத்துல ஒரு வைஷ்யன் அபரிமிதமான செல்வ செழிப்போட இருந்தான். அங்க பம்பா நகரம்னு ஒரு சிறந்த பட்டணத்தையே உருவாக்கி எல்லா அரசர்களுமே இவனை மெச்சும்படி போகத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிச்சுன்னு வந்தான். இவன் தன்கிட்ட இருந்த பணத்தை எந்த ஒரு சத் விஷயங்களுக்குமே செலவு பண்ணல. அதற்கு மாறா போகத்துக்கே நிறைய செலவு பண்ணான். எந்த ஒரு தான தர்மமுமே பண்ணல. அதனால லக்ஷ்மி அவனை விட்டு அகன்று மூதேவி தான் அவனை தழுவினாள். அதனால பரம ஏழையாயிடுறான். அதனால மேல மேல பற்பல பாபங்களை செய்யறான். அவனுடைய ஆயுளும் முடிந்து உடல் இடியால அழிந்துடுறது. அவனுடைய ஆவியும் கிளம்பியது. பாபிகளுக்கு ஏற்ற பேய் உடலையே அவன் பெற்றான். அதனால பல உயிர்களை கொன்று தின்றான். அந்த பம்பா தீரத்திலேயே ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்திலேயே உட்கார்ந்திருந்தான். வசிஷ்ட முனிவர் தன்னுடைய சிஷ்யர்களோட அந்த பம்பா நதியில மாக ஸ்நானம் செய்துட்டு மாக புராணத்தை சொல்லிட்டு இருந்தார். மாக மாசத்துல யார் ஒருவர் சூரியோதய காலத்துல ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் முன் செய்த சஞ்சித பாபம், ஆகாமின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய புதிய பாபம் அகலும். சிறிய பாபம் பெரிய பாபம்னு சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட பாபங்களுமே அகன்று விடும், அழிந்து விடும். மாக ஸ்நானத்தை மறவாமல் செய்யணும்னு மாக புராணத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு இருந்தா. அங்க ஆலமரத்துல இந்த பேயானது பயங்கர உருவத்தோட கேட்டு இருந்ததுல அது தொப்புன்னு விழருது. அதுல இருந்து ஒரு திவ்ய புருஷன் ஒருத்தன் தோன்றி தன்னுடைய சரித்தத்தெல்லாம் சொல்லி வசிஷ்டர்ட்ட அவரை பணிந்து வைகுண்ட லோகத்துக்கு சென்றான். வசிஷ்டரும் அதை கேட்டு ஆச்சரியப்படுறார். அப்போ வசிஷ்டர் அந்த புராண சிரவணம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சொல்ற, அந்த பேய் கீழே விழுந்தது. நான் என்னுடைய தர்ப நுனியினால நீரை தொட்டு அது மேல ஸ்நானம் பண்ணி இப்படி தெரிச்சேன். அது கொஞ்ச நாளி புராணம் கேட்டது. அதோட பாக்கியம் பாருங்கோ, ஒரு கொஞ்ச நிமிஷம் கேட்டதுக்கே, இந்த கதை சிரவணம் பண்ணதுக்கே, தர்பை தண்ணி பட்டு ஸ்நானம் செய்ததுக்கே அது தன்னுடைய பாப்ப சரீரத்தை போக்கி திவ்ய சரீரம் வந்ததுன்னா 30 நாள் முறைப்படி ஸ்நானம் செய்வோரது பெருமை, அவர்கள் பெரும் பாக்கியத்தை நம்ம சொல்ல வேண்டுமா என்ன. பகவத் கதையை விட்டு இந்த வீண் கதை பேசுவோர் முகத்திலும் இந்த சத்கதையை கேட்காதவர் முகத்தில் விழித்தாலே பாபம். பக்தியுடன் கதை கேட்பவர்கள், பக்தியுடன் கதை சொல்பவர்கள்
ஏதாவது ஒரு ஸ்லோகமானும் கேட்பவர்கள் பகவத் ஸ்வரூபத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த புண்ணியகரமான வைசாக்கம், துலா மாதம், கார்த்திகம், அப்புறம் இந்த மாக மாதத்திலேயே ஒசந்தது இந்த மாக மாதம். அதுல மாக ஸ்நானம், மாக தர்மம், மாக புராண சிரவணம் இன்னும் வசதியானது. இது சகல தேவர்களுக்குமே பிரீத்தியானது. மகேஸ்வரன், மகாவிஷ்ணு, இந்திரன், சூரிய பகவான் சகல தேவர்களுக்குமே பிரீத்தியானது. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டாலும் இந்த மாக ஸ்நானம், மாக புராண சிரவணம் செய்ய வேண்டியது அவசியம். இதை கேட்டாலே போரும். மாக ஸ்நானம் செய்யாவிட்டாலும் இந்த மாக புராணத்தை கேட்டாலே சகல பாபங்களும் அகன்றுவிடும், சகல சம்பத்துகளும் உண்டாகும். இத சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்றார். உமாதேவி நாரதருக்கு சொல்ல, நாரதர் வியாசருக்கு சொல்ல, வியாசர் சுதருக்கு சொல்ல, சுதர் நைமிச்சாரண்ய வாசிகளுக்கு சொல்றார். இப்படிதான் நமக்கு இந்த புராணம் வந்தது கிருத்சமதர் ஜன்ஹ மகரிஷி கிட்ட சொல்றார். அதனால் இந்த மாக மாத முடிவில் மாக ஸ்நானம் செய்யாதோரும் இந்த மாக புராணத்தை சிரவணம் செய்து அனைத்து நற்பலன்களையும் பெறுவோம். அவரவரது மனோ விருப்பங்கள் நிறைவேறட்டும். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.